வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு பாவக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு 2 பெரிய சைஸ் பாவக்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி வச்சுருக்கேன். ஏன்னா அப்படி பிரட்டி வச்சிங்கன்னா தான் அதில் உள்ள கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும். அதனால தான் இப்போ போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2-3 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள உப்பும் கம்மியாயிரும், அதில் உள்ள கசப்பும் கம்மியாயிரும். அதுக்காக தான் நீங்கள் நல்லா ரெண்டு டைம் கழுவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அது ஃபுல்லாக நல்லா அதில் பாருங்கள், அதிலே பச்சை கலரில் அது ஃபுல்லாக கசப்புங்க. அந்த கசப்பு ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்திருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நல்லா கழுவி வச்சுருக்க பாவக்காயை இதோட ஒன்றா சேர்த்து ஃபுல்லாக வதக்கி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகணும், முறுமுறுன்னு ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த பச்சை கலர் மாறி லைட்டாக ஒரு பழுப்பு நிறத்தில் இந்த மாதிரி கலரில் வர்ற வரைக்கும் லேசாக வதக்கி எடுத்தால் போதும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்துருங்க. போதும், ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இந்தளவுக்கு வந்துருச்சு. வதக்கிட்டிங்கன்னா கசப்பு சுத்தமாக இருக்காது அதில். இப்போ அது நல்லா வதக்கி எடுத்துட்டேன். எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் அந்த எண்ணெயில் நான் 3 தக்காளி, சின்ன தக்காளி இருந்ததுனால 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை தனியாக வதக்கி அரைச்சி எடுக்கிறதுக்காகங்க. நீங்கள் பச்சையாக போட்டிங்கன்னா அப்படி தனித்தனியாக இருக்கும். அதனால இப்போ பாருங்கள், நல்லா அதை எடுத்து மிக்சியில் ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு கை அளவுக்கு தேங்காய், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதுலேயே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதில் அடுப்பை அமர்த்திட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா மிளகா பொடி 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச புளிக்குழம்பு மிளகா பொடி சேர்த்துருக்கேன். அது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்தேன். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு அடுப்பை அமர்த்திட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மிளகா பொடி அந்த ஹீட்டுக்கு கருகி போயிடும். அதனால் அதையும் செப்பரேட்டாக அரைச்சிட்டு எடுத்து வந்துக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை ரொம்ப நேரம் பொரிய விடாதீங்க, கருத்து போயிடும், கசந்துரும். அதனால் இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா 2 கை அளவுக்கு பெரிய வெங்காயம், உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளைப்பூடு நல்லா 2 கை வெள்ளைப்பூடை தட்டி வச்சுருக்கேன். முழுசாகவும் போட வேணாம், ஃபுல்லாக அரைச்சும் போடாதீங்க. நான் 1-2 கல்லில் தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. அதுக்காக அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நம்ம வதக்கிறது அரைக்கிறது மட்டும்தான் வேலை. அதுக்கப்புறம் ஈஸியாக முடிஞ்சிருங்க. இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூடு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க பாவக்காவை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் பாவக்காவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சும்மா 2 இங்கிட்டு பரட்டி விட்டுக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி இருக்கு இல்லையா, அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதை இது கூட சேர்த்துக்கலாம். நான் தக்காளியை தனியாக தான் அரைச்சி எடுத்தேன். தக்காளியை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணி கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸு புளி ஊற வச்சு வச்சுருந்தேன். நீங்கள் அந்த புளி சேர்த்துக்கோங்க. புளி நான் நல்லா அந்த ஃபுல் இதையும் ஊற்றிட்டேங்க. நல்லா கலர் வந்திருக்கு பாருங்கள். நல்லா நான் கருப்பு புளி எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுவும் கொதி வரணும். கொஞ்சம் கொதி வர்ற வரைக்கும் அதை அப்படியே அடுப்பில் வச்சுருங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி உப்பு இந்த நம்ம பாவக்காயில் போட்டிருக்கிறதுனால பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச தேங்காய், சீரகம், வெங்காயம், மிளகாத்தூள் எல்லாம் போட்டோம் இல்லையா, அதை அரைச்ச விழுது அது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ஏன்னா தேங்காய் தெரிஞ்சு போயிடும். அதனால் இப்போ பாருங்கள், நம்ம பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாப்பாடு வச்சு அதில் 1 ஸ்பூன் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு இந்த பாவக்காய் குழம்பை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.